இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். டீ குடிக்கும்போது கூட ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் எப்படி இந்த மாதிரி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கையுமே மெல்லிஸாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மெல்லிஸாக நான் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணிலாம் எதுவும் நான் சேர்க்கல. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயை நம்ம கடாயில் ஃபஸ்ட்டே நான் வச்சு சூடுபடுத்திக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு, நம்மளுக்கு ரவுண்டுலாம் பிடிக்க வராது. நம்மளுக்கு அப்படியே மொத்தமாக கையில் எடுத்து எண்ணெய் சூடானதும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிற மாதிரியே இப்படி மொத்தமாக எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் மொத்தமாக கையில் எடுத்து போட்டு நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி. இது வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணுறது மட்டும்தான் வேலையே. மற்றபடி இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஈவினிங் நேரத்தில் டீ கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.